வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு தரமான படம். எப்படா ஓடிடியில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணது, ஃபைனலாக இப்போ ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே வந்துருக்கு. ஸோ அந்த ரெண்டு படம் என்ன, அது எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிந்தி படமான துரந்தர். இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங்லேயே ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட். அவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பையா போறாரு. அதான் ரீசெண்டாக இந்த ஸ்பை ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆச்சு, அது பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அது வந்து இந்த படத்தை பார்த்து தான். ஸோ அவர் ஏன் போறதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதை. இந்த படம் ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்பயர்டு பை இன்கிரெடிபிள் 2 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போறாங்க. சீரியஸா சொல்லலாம், அந்த உண்மை சமூகம் அப்படியே நம்ம கண்ணுக்கு நேரம் அப்படியே காட்டின மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு படத்தை சூப்பர் எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படத்தோட மேக்கிங், மியூசிக், அப்புறம் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே டாப் நாச்சா சூப்பரா இருக்கும். முக்கியமா இந்த படம் வந்து ரொம்ப வயலண்டா இருக்கும். ஏகப்பட்ட கொடூரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அண்ட் படத்துல கெட்ட வகையில கொஞ்சம் அதிகமாக கொண்டு வச்சிருப்பாங்க. தமிழ் டப்பிங்ல வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த படத்துல அடல்ட் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஆனா நீங்க இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி படத்தோட டூரேஷன் வந்து 3.5 மணி நேரம். ஆனா ஒரு இடங்கள் கூட உங்களுக்கு போர்டு கேட்காம அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் அடுத்த மாதிரி சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. படத்துல ரன்வீர் சிங் வந்துட்டு தேவையில்லாம ஒரு டைலாக் கூட பேச மாட்டாரு. நம்மளுக்கு எப்பயுமே பேசலாம் கிடையாது வீச்சுது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல சூப்பரா பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் சாரா அர்ஜுனை பத்தி சொல்லி ஆகணும். குழந்தையா பார்த்தது சைல்டு அடிஸ்டா பார்த்திருப்போம். அண்ட் இந்த படத்துல ஹீரோயின் சொன்னதுன்னு அப்படியே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அண்ட் ஓகே, அடுத்த படங்கள் பண்ணும்போது அப்படியே எனக்கு பழகிரும். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. அண்ட் அக்ஷய் கண்ணாவோட அந்த வில்லத்தனமான ஒரு வில்லனிசம், அப்புறம் அந்த வாக், அந்த பிஜிஎம் எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டா இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஒரு ஆக்ஷனான ஒரு ஸ்பை த்ரில்லர் படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த படத்தோட பார்ட் 2 துரந்தர் 2 வந்துட்டு மார்ச் மந்த் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா இந்த துரந்தர் வந்துட்டு தியேட்டர்ஸ்ல ஹிந்தியில மட்டும் தான் வந்துச்சு. ஹிந்தியில வந்துமே இந்த படம் வந்து 1300 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா எடுத்திருப்பாங்க. சோ பாட்டு வரதுக்கு முன்னாடி இந்த படத்தை உட்காந்து பாத்துருங்க. தமிழ் டப்பிங் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஹைலி ரெக்கமெண்டட். ரெண்டாவது படம் நம்ம நிவின் பாலியோட சர்வம் மாயா. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோ நிவின் பாலி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் வந்து மியூசிஷியனா இருக்காரு. அவரோட ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னா, அவரோட அப்பா வந்துட்டு ஒரு நம்பூதிரி. அவங்க ஃபேமிலி வந்துட்டு இந்த மாந்திரிகம் பண்றது, இந்த பூஜை, இந்த ஹோமம் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி தான். இப்போ நம்ம நிவின் பாலி வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த பூஜை பண்றேன், ஹோம் பண்றேன் அப்படின்னு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல இருந்து பேய் ஓட்டுறதுக்காக இவர் கூப்பிடுறாங்க. இவர் அங்க போறாரு. ஆனா அங்க போனா அந்த பேய் வந்து இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அது ஏன் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சுப்பா, நிவின் பாலி இந்த மாதிரி பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நிவின் பாலி சூப்பரா செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு செம்ம ஜாலியா ஃபன்னா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு அவ்வளவு எமோஷனலா ஃபீல் கூட சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமா ஒரே விஷயம் சொல்லி ஆகணுங்க, இது வந்து ஒரு பேய் படம் அப்படிங்கிற ஃபீல் நம்மளுக்கு சுத்தமா வரவே வராது. ஏன்னா ஒரு பேய் படத்துல என்னென்ன விஷயம்லாம் இருக்குமோ அதுல ஒரு விஷயம் கூட இந்த படத்துல இருக்காது. அது இந்த படத்துக்கு ஒரு செம்ம பாஷான சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த விஷயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ்வலான ஒரு படமாவே இருந்திருக்கும். அண்ட் அப்படி இல்லாதனால மட்டும்தான் இந்த படம் வந்து ஸ்டாண்டர்டா தனிச்சு நிக்குது. அதே மாதிரி படத்துல வந்துட்டு நிவின் பாலி அப்புறம் ரியா ஷிபு ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் வந்துட்டு அவ்வளவு கியூட்டா சூப்பரா இருக்கும். ஸோ ஓவராலா இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் குட் ஹாரர் படம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல படங்க, கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இந்த ரெண்டு படத்தையுமே நான் நேத்தா உட்காந்து பார்த்தேன். ஒரே நல்ல ரெண்டு பெஸ்டான படம் பார்த்தா அப்படின்ற ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு படங்களும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் வர காத்துட்டு இருக்கு. அப்படியே திருஷ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.